அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் டிட்டர்ஜெண்ட் மற்றும் சோப் ஆயில் இதுலலாம் யூஸ் ஆகிற ஒரு கெமிக்கலை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நாம் இந்த வீடியோவுக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தாலோ அல்லது இந்த கிளீனிங் ப்ராடக்ட் தொழிலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தாலோ உங்களுக்கு தேவையான நிறையா யூஸ்ஃபுல்லான தகவல்கள் நம்ம சேனலில் இருக்குது. இப்போது வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சோடியம் சல்ஃபேட் அப்படின்ட்டு சொல்லக்கூடிய க்ளோபர்சால்ட் டிட்டர்ஜெண்ட்டில் என்னென்ன மாதிரிலாம் யூஸ் ஆகுது, எதுக்காக இது டிட்டர்ஜெண்ட்டில் யூஸ் பண்ணுறாங்க, அதாவது லிக்விட் டிட்டர்ஜெண்ட் ஆகட்டும் அல்லது டிட்டர்ஜெண்ட் பவுடர் ஆகட்டும், இதை எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க, இதனால் என்ன பலன் இருக்குது, இந்த சோடியம் சல்ஃபேட்டை யூஸ் பண்ணுறதுனால டிட்டர்ஜெண்ட்டில் என்ன மாதிரி பலன்கள் கிடைக்கிது, இது யூஸ் பண்ணலைன்னா என்ன மாதிரி ப்ராப்ளங்கள் வரும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவோட கடைசியில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதை தண்ணியில் மிக்ஸ் பண்ணும்போது ப்ராப்ளம் வருது அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்காங்க, ஒரு சிலர் கேட்டிருக்காங்க. இந்த ப்ராப்ளத்தை எப்படி நம்ம சால்வ் பண்ணுறது, அதாவது தண்ணியில் நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது இந்த சோடியம் சல்ஃபேட்டை தண்ணியில் மிக்ஸ் பண்ணும்போது சரியான முறையில் மிக்ஸ் ஆகாது, தண்ணியில் சொலிபிள் ஆகாது, சொலிபிள்ட்டு சரியாக இருக்காது தண்ணியில் இதை நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது. இப்போ இதுக்கு என்ன மாதிரி தீர்வு இருக்குது அப்படின்னு ஒரு சிலர் கேட்டிருக்காங்க. அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம விலாவரியாக பார்க்கலாம். இந்த சோடியம் சல்ஃபேட்டை நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்ட்டா என்ன மாதிரி ப்ராப்ளம் வரும் அப்படின்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது நீங்கள் ஒரு வாளியில் 1 கிலோ சோடியம் சல்ஃபேட்டை நீங்கள் எடுத்து போட்டிருப்பீங்க. அதில் நீங்கள் தண்ணியில் மிக்ஸ் பண்ணும்போது ஒரு 800 கிராம் அளவுக்கு தான் தண்ணியில் சொலிபிள் ஆகும். மிச்சம் 200 கிராம் கல் மாதிரி கீழே நின்றுக்கும். அது தண்ணியில் நீங்கள் எவ்வளவு மிக்ஸ் பண்ணாலும் அது தண்ணியில் மிக்ஸ் ஆகாது. உங்களுடைய ஃபார்முலாவில் நீங்கள் 1 கிலோ சோடியம் சல்ஃபேட்டை யூஸ் பண்ணணும். ஆனால் இப்போ நீங்கள் 1 கிலோ யூஸ் பண்ணும்போது 800 கிராம் தான் தண்ணியில் மிக்ஸ் ஆகிருக்கு. மிச்சம் 200 கிராம் கல் மாதிரி ஆயிடுச்சு. இப்போ இது யூஸ் ஆகாது. இதை நீங்கள் இந்த 200 கிராம் சோடியம் சல்ஃபேட் கல்லை தூக்கி தான் எறியணும். இது உங்களுக்கு யூஸ் ஆக போகிறதில்ல. இப்போ நீங்கள் என்ன செய்வீங்க, திரும்ப ஒரு 200 கிராம் பவுடரை எடுப்பீங்க. இப்போ மீண்டும் நீங்கள் தண்ணியில் மிக்ஸ் பண்ணுவீங்க. இந்த முறை என்ன ஆகும் அப்படின்னா ஒரு 150 கிராம் தண்ணியில் மிக்ஸ் ஆகிடும். இன்னொரு 50 கிராம் கல் மாதிரி நின்றுக்கும். திரும்ப நீங்கள் இன்னொரு 50 கிராம் பவுடர் எடுப்பீங்க, தண்ணியில் மிக்ஸ் பண்ணுவீங்க. இந்த முறை ஒரு 40 கிராம் தண்ணியில் மிக்ஸ் ஆகிக்கும். மிச்சம் 10 கிராம் அப்படியே கல் மாதிரி கீழே நின்றுக்கும். இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு டைமும் வேஸ்ட் ஆகும், பொருளும் வேஸ்ட் ஆகும், பணமும் நஷ்டமாகும். இதை ஒரு சிலர் ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி தண்ணியில் 100% மிக்ஸ் ஆகாது, சொலிபிள் ஆகாது அப்படின்ட்டு தெரிஞ்சவங்க ஹாட் வாட்டரில் இதை மிக்ஸ் பண்ணி போடுவாங்க. இருந்தாலும் அந்த ஹாட் வாட்டரானது ஹீட் குறைய அதில் திருப்பி ஒரு உப்பு ஒரு மேலாவில் மிதந்துட்டே இருக்கும் அல்லது கீழே படிஞ்சு இருக்கும். அதாவது நீங்கள் ஹாட் வாட்டரில் மிக்சிங் பண்ணும்போது இந்த ப்ராப்ளம் வரும். அதாவது முதல்ல இருக்கிற கட்டி மாதிரி ஆக வாய்ப்பில்லை, ஆனால் மேலாவில் மிதக்கும் அல்லது அடியில் கீழே ஒரு உப்பு ஒரு லேயராக படிஞ்சிருக்கும். அப்படியே நீங்கள் ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த விவரம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். சரி, இந்த மாதிரி ப்ராப்ளம் நமக்கு வராமல் இருக்கணும் அப்படின்ட்டா நம்ம எந்த மாதிரி இந்த சோடியம் சல்ஃபேட்டை மிக்சிங் பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் கவனமாக கேட்டு குறித்து வச்சுக்கோங்க. இப்போது உங்கள் ஃபார்முலாவில் உங்களுக்கு 50 கிராம் சோடியம் சல்ஃபேட்டு தேவைப்படுது அப்படின்னு வச்சுக்கலாம்.
இப்போ 50 கிராம் சோடியம் சல்ஃபேட்டை ஒரு பவுலில் நீங்கள் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. தனியாக எடுத்து வச்ச பின்னாடி நீங்கள் ஒரு 40 கிராம் அளவுக்கு காஸ்டிக் சோடாவை தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க. இதை 200 கிராம் தண்ணியில் காஸ்டிக் சோடாவை லை பண்ணிக்கிங்க. இந்த காஸ்டிக் சோடாவை லை பண்ண பின்னாடி அதனுடைய ஹீட்டு குறைஞ்சதுக்கு பிறகு நீங்கள் மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சோடியம் சல்ஃபேட்டை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கட்டி ஆகிற வாய்ப்பு இல்லாமல் போயிடும். அடுத்ததாக இந்த சோடியம் சல்ஃபேட்டை நம்ம டிட்டர்ஜென்ட் பவுடர்லேயோ அல்லது டிட்டர்ஜென்ட் லிக்விட்லேயோ அல்லது சோப்பு ஆயில்லையோ எதுக்காக இதை நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். தண்ணியில் இருக்கிற ஐரன் ஆக்சிஜனோட சேர்ந்து ரியாக்ஷன் ஆகும்போது உங்களுக்கு ஃபெரிக் ஆக்சிஜன் உருவாகும். இதைத்தான் துரு அப்படிம்பாங்க. இந்த சோடியம் சல்ஃபேட்டு ஆட் பண்ணியிருக்கிற லிக்விட் ஆகட்டும், டிட்டர்ஜென்ட் பவுடர் ஆகட்டும் அல்லது சோப் ஆயில் ஆகட்டும், இந்த டிட்டர்ஜெண்ட்டை நம்ம எந்த பாத்திரத்தில் யூஸ் பண்ணுறோமோ அந்த பாத்திரத்தை துரு பிடிக்க விடாமல் இந்த சோடியம் சல்ஃபேட் ஆனது துரு பிடிக்க விடாமல் தடுக்கும். டிட்டர்ஜென்ட் பவுடரில் ஆகட்டும், டிட்டர்ஜென்ட் லிக்விடில் ஆகட்டும், சோப் ஆயிலில் ஆகட்டும், இது யூஸ் பண்ணுறதுக்கு காரணம் இதுதான், முக்கியமான காரணம் இதுதான். இதை தவிர்த்து டிட்டர்ஜென்ட் லிக்விட்லேயோ சோப் ஆயில்லையோ இது வேறு எந்த ஒரு பலனையும் கொடுப்பதில்லை. ஆனால் டிட்டர்ஜென்ட் பவுடரில் இது வெவ்வேறு காரணங்களுக்காக யூஸ் பண்ணலாம். டிட்டர்ஜென்ட் பவுடரில் இது ஒரு ஃபில்லராக யூஸ் ஆகும். ஃபில்லர் அப்படின்னா என்ன அப்படின்னா, உங்களுடைய தயாரிப்பை விலை குறைக்கிறதுக்காக எந்த பொருளை நம்ம யூஸ் பண்ணுறோமோ அது பேர் ஃபில்லரும்பாங்க. இதை நீங்கள் டிட்டர்ஜென்ட் பவுடரில் ஒரு 20லிருந்து 25% வரைக்கும் நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். இன்னொரு காரணம் டிட்டர்ஜென்ட் பவுடரில் இது யூஸ் ஆகிறதுக்கு இன்னொரு காரணம் அப்படின்னா, மழை காலங்களில் உங்களுக்கு ஒரு சில பவுடர்களில் ஈரத்தன்மை அதிகமாக இருக்கும். இப்போ நீங்கள் உங்களுடைய தயாரிப்பில் உங்களுடைய டிட்டர்ஜென்ட் பவுடரில் இந்த சோடியம் சல்ஃபேட்டை நீங்கள் அதிகமாக சேர்த்தும் பொழுது உங்களுக்கு எந்த ஈரத்தன்மை அப்படிங்கிறது இல்லாமல் மழை காலங்கள்லையும் உங்களுக்கு உங்கள் பவுட்ரு ட்ரையாகவே இருக்கணும் அப்படின்னா இந்த சோடியம் சல்ஃபேட்டை நாம் யூஸ் பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.